ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1001. இங்கு மிக மிக சக்தி வாய்ந்த சால்வனையும் சர்வசாதாரணமாக வதம் செய்த பகவான் கிருஷ்ணரின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் பகவான் கிருஷ்ணர் மனிதனாக அவதரித்து புரிந்த பல லீலைகளை பற்றி கூறி வந்த சுகதேவ கோஸ்வாமி யது வம்சத்தினருக்கும் சால்வன் என்ற பெயர் உடைய அரக்கனுக்குமிடையே நடைபெற்ற போரை பற்றி கூறினார். சால்வனிடம் சௌபா என்ற பெயருடைய அதிசய விமானம் ஒன்று இருந்தது. மன்னனான சால்வன் சிசுபாலனின் நெருங்கிய நண்பன். சிசுபாலன் ருக்மிணியை மணக்கு நோக்கத்தோடு சென்றபோது அவனின் குழுவில் சால்வனும் இருந்தான். யது வம்சத்தினர் உடன் ஏற்பட்ட போரில் சால்வன் தோல்வி அடைந்து விட்டான். அப்போது அவன் வருங்காலத்தில் யது வம்சத்தை நிர்மூலம் ஆக்குவதற்காக எல்லா அரசர்களின் முன்னிலையிலும் சூள் உரைத்தான். ருக்மிணியின் சுயம் வரத்தின் போது ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக பகவான் கிருஷ்ணரிடம் சால்வன் தீராத பகை உணர்வு கொண்டு இருந்தான். கிருஷ்ணரை கொல்வதற்காக அவன் மூடத்தனமாக முடிவு எடுத்து இருந்தான். அவன் இவ்வாறாக மூட அரக்கர்கள் தம் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சிவபெருமான் போன்ற ஒரு தேவரிடம் தஞ்சம் புகுவது வழக்கம். சால்வனும் பலம் பெறுவதற்காக சிவபெருமானின் பாத கமலங்களில் சரணடைந்தான். நாள் ஒன்றுக்கு ஒரு பிடி சாம்பலை மட்டும் உணவாக உட்கொள்வது என்ற கடுமையான விரதத்தை மேற்கொண்டு அவன் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தான். கருணை மிகுந்தவரான சிவபெருமான் இவ்வாறான கடுமையான தவத்தை மேற்கொண்டவர்கள் இடம் எளிதில் கருணை காட்டுகின்றார். எனவே ஓராண்டு காலம் கடும் தவம் இயற்றிய சால்வன் இடம் அவர் திருப்தி கொண்டு அவன் வேண்டிய வரத்தை அளிக்க முன் வந்து விட்டார். தேவர்களாலும் அரக்கர்களாலும் மனிதர்களாலும் கந்தர்வர் நாகர் ராட்சசர் போன்றவர்களாலும் அளிக்க முடியாத ஒரு ஆகாய விமானம் வேண்டுமென சால்வன் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தான். அதை எங்கும் செலுத்தும் திறன் பெற்று குறிப்பாக யது வம்சத்தினரை அச்சுறுத்தும் வலிமையை அடைய வேண்டும் என்று சால்வன் சிவனிடம் வேண்டிக் கொண்டான். சிவனிடம் வரம் பெற்ற சால்வன் மயனின் உதவியுடன் எவராலும் அளிக்கப்பட முடியாத இரும்பு விமானம் ஒன்றை செய்வித்தான். ஒரு பெரிய நகரத்தின் அளவிலான அந்த விமானம் மிக உயரத்தில் அதிவேகமாக பறக்கக்கூடியதாக இருந்ததால் யாரும் அதை கண்டு தாக்க முடியாமல் இருந்தன. எதுக்கள் இடம் தீராத பகை உணர்வு கொண்டு இருந்த சால்வன் அவர்களை அழிக்கும் நோக்கத்துடன் சிவபெருமானிடம் அந்த விமானத்தை வேண்டி பெற்றதால் விமானம் ஆனவுடன் சால்வன் அதில் ஏறி அமர்ந்து துவாரகாபுரியை நோக்கி பறந்து சென்றான். இப்பொழுது ஆகாயத்தில் இருந்து துவாரகா நகரை தாக்கிய சால்வன் தரையிலும் அந்த நகரை சுற்றி படகிலை செலுத்தி முற்றுகையிட்டான். அவனின் படைகள் நகரின் அழகிய பகுதிகளை தாக்கி நகர வாசல்களையும் நீர்த்தேக்கங்களையும் மாட மாளிகைகளையும் நகரை சுற்றி இருந்த மதில்களையும் கேளிக்கை தலங்களையும் தகர்த்து எறிந்தன. தரை படையினர் இவ்வாறு தாக்கிய போது ஆகாய விமானம் பறந்ததால் எழுந்த புயல் காற்று எங்கும் தூசியை பரப்பியதால் ஆகாயம் இருண்டு போயிற்று. முன்பு திரிபுரா அசுரன் விளைவித்த இன்னல்களுக்கு சமமான தொல்லைகளை சால்வன் துவாரகா புரியில் நகரில் விளைவித்தான். துவாரகா நகரின் மகா வீரர்களின் பிரத்யும்னன் போன்ற சேனாதிபதியின் தலைமையில் சால்வனின் தரைப்படைகளையும் ஆகாய விமானத்தையும் தாக்கினார்கள். துவாரகின் மக்கள் பட்ட துயரங்களை கண்ட பிரத்யும்னன் ரதத்தில் ஏறி மக்களிடையே சென்று அவர்களுக்கு தைரியம் ஊட்டினான். அவனின் தலைமையின் கீழ் சாத்தியகி, சார்தேஷனன், சாம்பன் மற்றும் பிரத்யும்னன் இளைய சகோதரர்கள் அக்ரூரர், கிருதவர்மர், பானுவிந்தர், கதர், சுகர், சாரணர் போன்றவர்களும் நகரில் இருந்து வெளிப்பட்டு சால்வின் படைகளை தாக்கினார்கள். அவர்கள் எல்லோரும் சிறந்த போர் வீரர்கள். ஒவ்வொருவரும் ஆயிரக்கணக்கானவர்களோடு போரிட வல்லவர்கள். முழுமையான ஆயுதம் தரித்து ரத கஜ துரக பதாதிகள் ஆயிரக்கணக்கில் உடன் வர அந்த மா வீரர்கள் எதிரிகளை தாக்கினார்கள். அந்த
யுத்தம் தேவ அசுர யுத்தம் போல் காட்சியளித்தன. சால்வனின் விமானத்தில் மாயா சக்தியை பிரத்யும்னன் எதிர்க்கலானான். விமானத்தின் அதிசய சக்தியினால் எங்கும் அடர்ந்த இருள் ஏற்பட்ட போது பிரத்யும்னன் அங்கே உதய சூரியனைப் போல் வந்து தோன்றினான். சூரியனை கண்டதும் இருள் நீங்குவது போல் பிரத்யும்னன் தோன்றியதும் சால்வனின் மாயா சக்திகள் மறைந்து விட்டன. பிரத்யும்னனின் பானம் ஒவ்வொன்றும் இரும்பில் ஆன கூர்மையான நுனியையும் தங்கத்தில் ஆன இறகு போன்ற அடிப்பகுதியும் கொண்டு இருந்தன. இவ்வாறாக 25 அம்புகளை எய்து சால்வனின் சேனைத் தலைவனை பிரத்யும்னன் வெகுவாக காயப்படுத்தி விட்டான். பின்பு அவன் சால்வனின் உடலை நோக்கி 100 பானங்கள் விடுவித்தான். படை வீரர்கள் ஒவ்வொருவரையும் ஓர் அம்பால் துளைத்து இரத சாரதிகள் ஒவ்வொருவரையும் 10 அம்புகளை எய்து கொன்று விட்டான். யானைகளையும் குதிரைகளையும் ஒவ்வொன்றிற்கும் 3 அம்புகள் என்ற கணக்கில் எய்து வீழ்த்தினான். பிருத்திவின் சாகசத்தை கண்ட இரு தரப்பினரின் படை வீரர்கள் அவன் வீரத்தை புகழ்ந்தார்கள். என்றாலும் சால்வனின் விமானம் தொடர்ந்து மாயா ஜாலங்களை புரிந்தது. ஒரு சமயம் ஆகாயத்தில் பல பல விமானங்கள் இருப்பது போன்றும், ஒரு சமயம் ஒன்றுமே இல்லாதது போன்றும் தோன்றும். ஒரு சமயம் அது கண்ணுக்கு தெரிந்ததால் மறு சமயம் காணாமல் போய்விடும். இந்த விசித்திரமான விமான எதுகுல வீரர்களை குழப்பம் அடையச் செய்துவிட்டது. அது சில சமயம் தரையிலும் சில சமயம் ஆகாயத்திலும் காணப்பட்டதால் சில சமயம் நீரில் மிதந்து கொண்டு இருக்கும் அல்லது மலையின் உச்சியில் மேல் இருக்கும். கணமும் ஒரு நிலையில் இல்லாத அந்த விமானம் காற்றில் மின்மினி பூச்சி போல் பறப்பது போல் ஆகாயத்தில் பறந்தது. எனினும் விமானத்தில் சால்வனை கண்டபோதெல்லாம் எதுகுல வீரர்கள் அவனை தாக்கினார்கள். அவர்கள் விடுவித்த அம்புகள் சூரியனைப் போல் பிரகாசம் உடையவை ஆகவும் பாம்புகளின் நாக்கைப் போல் கொடியவை விளங்கின. அவைகளால் தாக்குண்ட சால்வ வீரர்கள் நிலை குலைந்து போனார்கள். சால்வனும் அம்புகளின் கொடூரத்தை தாங்க முடியாமல் மூர்ச்சி அடைந்து விட்டான். சால்வனுக்காக போரிட்ட வீரர்களும் மிகுந்த பலசாலிகளாக இருந்ததால் அவர்கள் விடுவித்த ஆயுதங்களும் யது வம்ச வீரர்களை மிகவும் துன்புறுத்தின. என்றாலும் யதுக்கள் உறுதியுடன் நின்று வெற்றி அல்லது மரணம் என்ற குறிக்கோளுடன் போரிட்டார்கள். வீர மரணம் அடைந்துவிட்டதால் சொர்க்கம் கிட்டும் என்பதை அவர்கள் அறிந்து இருந்தார்கள். சால்வனின் சேனாதிபதியின் பெயர் தியுமான் ஆகும். மிகுந்த சக்திசாலியான அவன் பிருத்திவனின் 25 பானங்களால் தாக்குண்டாலும் தன் கதையினால் பிருத்திவனனை கடுமையாக தாக்கி மூச்சை அடையச் செய்து பிருத்திவனன் இறந்துவிட்டான் என கோஷமிட்டான். பிருத்திவனனுக்கும் சாரதியாக தாருகனின் மகன் பணியாற்றினான். வேத கால போர் முறைப்படி ரதத்தில் அமர்ந்து போர் செய்யும் வீரனும் சாரதியும் ஒருவரை ஒருவர் பாதுகாக்க வேண்டும். யுத்தகலத்தில் அபாயகரமான சூழ்நிலைகளில் போர் செய்யும் வீரனை பாதுகாப்பதற்காக இட்டுச் செல்வது சாரதியின் கடமை ஆகும். மூர்ச்சை அடைந்த பிருத்திவனனை சாரதியான தாருகனின் மகன் யுத்த பூமிக்கு வெளியே கொண்டு சென்று விட்டான். சிறிது நேரத்திற்கு பின் பிருத்திவனன் மூர்ச்சை தெளிந்தபோது யுத்த பூமியை விட்டுவிட்டு தான் அகன்று வந்து இருப்பதைக் கண்டு கோபம் கொண்டு சாரதியிடம் பின்வருமாறு பேசினான். சாரதியே, நீ வெறுக்கத்தக்க காரியத்தை செய்து இருக்கின்றாய். யுத்த களத்தை விட்டுவிட்டு என்னை ஏன் வெளியேற்றினாய்? நம் முன்னோர்கள் எவரும் இப்படி யுத்த பூமியை விட்டு வெளியேறியது கிடையாது. நீ இப்படி செய்து எனக்கு அழியாத இழிவை தேடி தந்து விட்டாய். போருக்கு அஞ்சி நான் ஓடிவிட்டதாக என்னை உலகம் பழிக்கும். நீ ஒரு கோழை, ஆண்மை அற்றவன். இப்போது நான் எந்த முகத்துடன் பெரியப்பா பலராமரையும் அப்பா கிருஷ்ணனை காண்பது? அவர்களுக்கு என்ன பதில் கூறுவது? என் சகோதரின் மனைவியர் என்னை பரிகசிப்பார்கள். வீரனே, நீ எப்போது கோழையானாய், அழி ஆனாய் என்று கேலியாக பேசுவார்கள். சாரதி, என்னை யுத்த பூமியில் இருந்து அகற்றி எனக்கு தீராத பழியை தேடி தந்துவிட்டாய் என்றான் அவன். இப்பொழுது பிருத்திவனின் சாரதி கூறிய பதில் ஆனது. அன்பார்ந்த ஐயா, உமது ஆயுளில் அக்கறை கொண்டு உள்ளவன் நான். ரதத்தில் அமர்ந்து போர் செய்யும் வீரனை காக்க வேண்டியது சாரதியின் கடமை. எனவே உம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றியதை நான் தவறாக கருதவில்லை. நீங்கள் யுத்தகலத்தில் சிறந்த வீரர் என்றாலும் ஆபத்தில் ஒருவரை ஒருவர் காப்பது வீரனுக்கும்
சாரதிக்கும் ஏற்பட்ட கடமையாகும். யுத்த தர்மத்தை நான் அறிவேன். எனது கடமையை நான் செய்தேன். எதிரி உம்மை எதிர்பாராமல் கதையால் பலமாக தாக்கியதால் நீங்கள் நினைவு இழந்து விட்டீர்கள். எதிரிகளால் நீங்கள் சூழப்பட்டு இருந்த இந்த அபாயகரமான சூழ்நிலையில் நான் அவ்வாறு செய்ய வேண்டியது ஆயிற்று என்றான் அவன். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரின் தூய பக்தரான பிரத்யுமனன் தாரகனின் மகனான சாரதியிடம் பேசிய பின்பு உண்மை நிலையை புரிந்து கொண்டு முகம் கழுவி சிரம பரிகாரம் செய்து கொண்டான். பின்பு உரிய முறையில் ஆயுதம் தரித்து சால்வனின் சேனாதிபதி நின்று இருந்த இடத்திற்கு திரும்பவும் தன்னை அழைத்துச் செல்லும்படி பிரத்யுமனன் சாரதிக்கு கட்டளையிட்டான். யுத்த பூமியில் பிரத்யுமனன் இல்லாது இருந்த நேரத்தில் சால்வனின் தளபதியான தியூமான் எதுகுல வீரர்களின் அணிகளை தன் வசப்படுத்த முயன்று கொண்டு இருந்தான். திடீரென களத்தில் பிரவேசித்த பிரத்யுமனன் தியூமானின் முயற்சிகளை முறியடித்து அம்புகளால் அவனை தாக்கினான். 4 அம்புகளில் 4 குதிரைகளை ஒரு அம்பால் சாரதியை கொன்றுவிட்டு மற்றும் ஒரு அம்பால் தியூமானின் வில்லை துண்டித்து வேறொரு அம்பால் அவனின் கொடியை அறுத்து மேலும் ஒரு அம்பால் அவனின் சிரத்தை வெட்டி வீழ்த்தி விட்டான். மற்ற போர் முனைகளில் கதன், சாத்தியகி, சாம்பன் போன்ற வீரர்கள் சால்வனின் படைகளை வீழ்த்தி கொண்டு இருந்தார்கள். சால்வன் உடன் ஆகாய விமானத்தில் இருந்த போர் வீரர்களும் கொல்லப்பட்டு அவர்கள் சமுத்திரத்தில் விழுந்து விட்டார்கள். இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கி கொண்டார்கள். இந்த கோர யுத்தம் 27 நாட்கள் இடைவிடாமல் நடைபெற்றன. இது துவாரையில் நடந்து கொண்டு இருந்தபோது கிருஷ்ணர் பாண்டவர்களுடன் அஸ்தினாபுரத்தில் யுதிஷ்டிர மகாராஜாவின் அரண்மனையில் தங்கியிருந்தார். சால்வன் உடனான யுத்தம் யுதிஷ்டர் ராஜசூய யாகத்தை நிறைவேற்றி சிசுபால வதம் முடிந்த பின்பு நடைபெற்றது. துவாரைக்கு பேர் ஆபத்து நேர்ந்திருப்பதை அறிந்ததும் கிருஷ்ணர் பாண்டவர்கள் இடம் விடைபெற்று கொண்டு துவாரைக்கு புறப்பட்டு விட்டார். சிசுபால வதம் நடந்த பின்பு பலராமருடன் தாம் அஸ்தினாபுரம் திரும்பிய போது சிசுபாலனின் ஆட்கள் துவாரையை தாக்கியிருக்க வேண்டுமென கிருஷ்ணர் நினைத்தார். துவாரையை திரும்பிய பின்பு நகரம் முழுவதும் பெரிய ஆபத்துக்கு உள்ளாகி இருப்பதை அவர் கண்டுகொண்டார். உடனே அவர் பலராமரை நகரின் பாதுகாப்புக்காக தக்க இடத்தில் அமர்த்திவிட்டு சால்வனை நோக்கி ரதத்தை செலுத்தும்படி தம் சாரதியான தாரகனுக்கு பணிந்தார். இந்த சால்வன் மிகுந்த மாயாவி பலசாரி என்றாலும் அவனைக் கண்டு அஞ்ச வேண்டாம் என கிருஷ்ணர் தாரகனுக்கு உற்சாகம் ஊட்டினார். கருட சின்னம் தாங்கிய ரதம் வந்ததும் கிருஷ்ணர் யுத்தகலத்துக்கு வந்து விட்டாரென யதுவம்ச வீரர்கள் புரிந்து கொண்டார்கள். இதற்குள் பெருவாரியான அளவில் சால்வனின் படை வீரர்கள் கொல்லப்பட்டு இருந்தார்கள். யுத்த பூமிக்கு கிருஷ்ணர் வந்து இருப்பதைக் கண்ட சால்வன் எரிமீன் போன்று வேகமாக ஆகாயத்தில் பறக்கும் ஆயுதம் ஒன்றை கிருஷ்ணரை நோக்கி செலுத்தினான். அது பெரிய இரைச்சலை எழுப்பியபடி மிகுந்த பிரகாசத்துடன் வெளிப்பட்டது. ஆனால் கிருஷ்ணர் அம்புகளை விடுவித்து அந்த பயங்கரமான ஆயுதத்தை 1000 துண்டங்களாக உடைத்து விட்டார். பின்பு கிருஷ்ணர் 16 பானங்களால் சால்வனை தாக்கியது உடன் எண்ணற்ற கிரணங்களால் சூரியன் ஆகாயத்தை ஆக்கிரமிப்பது போன்று அம்புகளை எய்து சால்வனின் விமானத்தை செயல் இழக்கச் செய்து விட்டார். சால்வனும் சளைக்காமல் பகவானின் இடது பக்கத்தில் தீவிரமாக தாக்கியபோது அவரின் வில்லான சாரங்கம் அவரின் கையிலிருந்து நழுவி விழுந்துவிட்டது. சால்வனும் கிருஷ்ணரும் போர் செய்வதை காண்பதற்காக குழுமியிருந்த தேவர்களும் இதர வான் உலகத்தவர்களும் பகவானின் கையில் இருந்து சாரங்கம் நழுவியதை கண்டபோது திடுக்கிட்டு ஐயகோ என அரற்றினார்கள். இப்பொழுது சால்வன் தான் வெற்றி பெற்று விட்டதாக நினைத்து உரத்த குரலில் கிருஷ்ணரை நோக்கி பின்வருமாறு கூறினான். அயோக்கியன் ஆன கிருஷ்ணா, எங்கள் முன்னிலையில் நீ துணிந்து ருக்மிணியை கடத்தி சென்று விட்டாய். என் நண்பனான சிசுபாலனை வஞ்சித்து நீ ருக்மிணியை மணந்து கொண்டாய். மேலும் யுதிஷ்டிர ராஜசூய யாக சபையில் என் நண்பன் சிசுபாலன் சற்று கவனக்குறைவாக இருந்தபோது அதை பயன்படுத்தி கொண்டு நீ அவனை கொன்று விட்டாய். நீ பெரிய வீரன், உன்னை யாரும் வெல்ல முடியாது என எல்லோரும் நினைக்கின்றார்கள். இப்போது நீ உன் பலத்தை நிரூபிக்க வேண்டும். இன்னும் சிறிது நேரம் நீ
என் முன் நின்று கொண்டு இருந்தால் திரும்ப வர முடியாதபடியான இடத்துக்கு உன்னை நான் அனுப்பிவிடுவேன். இதற்கு கிருஷ்ணர் பின்வருமாறு பதிலளித்தார். முட்டாள் சால்வனே, நீ அறிவின்றி பேசுகின்றாய். உன் முடிவு காலம் வந்துவிட்டதை நீ உணராமல் இருக்கின்றாய். உண்மையான வீரர்கள் அதிகமாக பேசுவது கிடையாது. அவர்கள் தங்கள் வீரத்தை செயலில் காட்டுவார்கள். இவ்வாறு கூறிவிட்டு பகவான் கிருஷ்ணர் தமது கதையால் சால்வனின் மார்பை பலமாக தாக்கினார். அடியின் வலியை தாங்க மாட்டாத சால்வன் உடலுக்குள் காயம் ஏற்பட்டு இரத்தம் கசிய தொடங்கியதால் நடுக்கம் அடைந்து விட்டான். ஆனால் கிருஷ்ணர் அவனை மீண்டும் மீண்டும் தாக்குவதற்குள் அவன் தன் மாய சக்தியை பயன்படுத்தி கண்ணுக்கு தென்படாமல் மறைந்து விட்டான். இது நடந்து சில கணங்களில் முன்பின் தெரியாத ஒரு மர்ம மனிதன் கிருஷ்ணரின் முன்பு அழுதபடி வந்து நின்று தலை வணங்கி, பகவானே, உமது அன்னையான தேவகி உம்மிடம் ஒரு துரதிருஷ்டவசமான செய்தி அறிவிக்கும்படி என்னை அனுப்பி இருக்கின்றாள். உமது அருமை தந்தையான வசுதேவரை சால்வன் பலவந்தமாக பிடித்து சென்று விட்டான் என கூறினான். இது கேட்ட கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனைப் போல் மனம் கலங்கினார். அவரின் முகத்தில் துக்கத்தின் சாயல் படர்ந்து இருந்தது. அவர் பரிதாபகரமான குரலில் அழல் ஆனார். இது எப்படி நடக்கக்கூடும்? சகோதரர் பலராமர் அங்கு இருக்கின்றார். அவரை வெல்ல எவராலும் முடியாது. துவாரகையை அவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். அவர் எப்போதும் கவனமாக இருப்பவர். அப்படி இருக்க சால்வன் நகருக்குள் புகுந்து தந்தை வசுதேவரை எப்படி சிறைப்பிடித்து இருக்க முடியும்? என்ன இருந்தாலும் பலராமரோடு ஒப்பிடும்போது சால்வன் பலத்தில் குறைந்தவன் ஆவான். அவனை வென்று தந்தையை அவன் சிறைப்பிடிப்பது எப்படி சாத்தியம் ஆயிற்று? ஐயகோ, எல்லாவற்றையும் விட விதி மிக பலம் வாய்ந்தது போலும் என்றார் அவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வாறாக நினைத்து கொண்டு இருந்தபோது சால்வன் அவரின் முன் தோன்றி அவரின் தந்தையான வசுதேவரை போல் இருந்த ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்தினான். இதெல்லாம் சால்வனின் மந்திர சக்தியால் ஏற்பட்ட மாய தோற்றங்கள் ஆகும். சால்வன் கிருஷ்ணரை நோக்கி கூறினான், அயோக்கியன் ஆன கிருஷ்ணா, இதோ பார், உன்னை பெற்ற தந்தையை இப்போது நான் கொல்லப்போகின்றேன். உனக்கு பலம் இருந்தால் அவரை காப்பாற்ற முயற்சி செய்வாயாக. இவ்வாறு பேசிய மாயாவியான சால்வன் பொய்யான வசுதேவரின் சிரத்தை உடனடியாக துண்டித்து சிறிதும் தாமதிக்காமல் தலையற்ற உடலை எடுத்துக்கொண்டு தன் விமானத்தில் ஏறினான். கிருஷ்ணர் தண்ணீர் நிறைவு பெற்ற முழுமுதற் கடவுள் ஆயினும் மனிதனாக அவதரித்து இருந்ததால் தந்தை இழந்த ஒரு மனிதனைப் போல் மிக மனம் கலங்கினார். எனினும் மறுகணமே சால்வன் மயனிடம் கற்ற மாய வித்தை காட்டுகிறான் என்பதை புரிந்து கொண்டார். உடனேயே செய்து கொண்டு வந்தவனோ தந்தையின் சிரமோ அங்கு கிடையாது. சால்வன் தன் விமானத்தில் ஏறி ஆகாயத்தில் பறந்து கொண்டு இருக்கிறான் என்பதை கிருஷ்ணர் தெரிந்து கொண்டு சால்வனை கொல்வது பற்றி சிந்திக்கல் ஆனார் அவர். இந்த சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணர் நடந்து கொண்ட விதம் சர்ச்சைக்கு உரியதென சில அறிஞர்களும் ஞானிகளும் கருதுகின்றார்கள். முழுமுதற் கடவுளும் சகல சக்திகள், அறிவு, பலம் ஆகியவற்றின் இருப்பிடம் ஆன கிருஷ்ணர் இவ்வாறு மனம் கலங்கியது எப்படி? துக்கமும் மனக்கலக்கும் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு ஏற்படலாம். ஆனால் பூரணம் ஆனவரும் சக்தி, அறிவு மற்றும் சிறப்புகள் நிரம்பியவருமான முழுமுதற் கடவுளுக்கு இந்த நிலை எவ்வாறு ஏற்பட்டது? உண்மையாகவே சால்வனின் மாயாஜாலங்களில் கிருஷ்ணர் மயங்கினார் என்பது சாத்தியம் கிடையாது. அவர் மனிதனாக நடித்து லீலைகள் புரிந்து கொண்டு இருந்தார். கிருஷ்ணரின் திருப்பாத கமலங்களில் சேவை செய்வதில் ஈடுபட்டு அதன் மூலம் ஆத்ம ஞானம் பெற்ற ஞானிகளும் முனிவர்களும் உடல் சார்ந்த வாழ்வின் குழப்பங்களை கடந்து நிற்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஞானிகளின் இறுதி இலக்கு கிருஷ்ணரே. எனவே சால்வனின் மாயை கிருஷ்ணரை குழப்பத்தில் ஆழ்த்துவது எப்படி சாத்தியம்? அவர் அவ்வாறு குழப்பம் அடைந்ததாக தோன்றியது அவரது மற்றொரு சிறப்பு என்று கொள்ள வேண்டும். தனது மாயையால் கிருஷ்ணர் குழப்பம் அடைந்து இருக்கின்றார் என்று நினைத்த சால்வன் மேலும் உற்சாகம் அடைந்து அதிகமான பலத்துடனும் சக்தியுடனும் கிருஷ்ணன் மீது பானங்கள் சரமாரி பொழிந்தான். ஆனால் சால்வனின் உற்சாகத்தை நெருப்பை நோக்கி வேகமாக பறந்து செல்லும் ஈக்களின் செய்கைக்கு ஒப்பாக கூற வேண்டும். பகவான் கிருஷ்ணர் சக்தி வாய்ந்த
தனது அம்புகளால் சால்வனை காயப்படுத்தி அவனின் கவசம், வில், மணிமகுடம் ஆகியவற்றை தகர்த்து எறிந்துவிட்டார். பின்பு கிருஷ்ணர் தமது கதையால் மிகுந்த பலத்துடன் சால்வனின் ஆகாய விமானத்தை தாக்கிய போது விமானம் பல பல துண்டங்களாக நொறுங்கி கடலில் விழுந்துவிட்டது. ஆனால் சால்வன் கடலில் விழுவதற்கு பதிலாக முன் எச்சரிக்கையுடன் தரையில் குதித்து பகவான் கிருஷ்ணரை நோக்கி வேகமாக முன்னேறினான். கிருஷ்ணரை தாக்குவதற்காக சால்வன் வேகமாக அவரை நோக்கி ஓடி வந்தபோது அவர் தன் கதையால் அவனின் கைகளை துண்டித்து வீழ்த்திவிட்டார். இறுதியில் சால்வனை கொல்வது என்ற முடிவுடன் கிருஷ்ணர் தமது வியப்பூட்டும் சக்கர ஆயுதத்தை கையில் எடுத்தார். அது ஊழிக்காலத்து சூரியனைப் போன்று மிகுந்த பிரகாசத்துடன் விளங்கியது. பகவான் கிருஷ்ணர் சால்வனை கொல்வதற்காக கையில் சக்கரத்துடன் நின்றபோது மலை இடையே உதயமாகும் சூரியனைப் போல் காட்சியளிக்கின்றார். கிருஷ்ணர் சால்வனின் சிரத்தை துண்டித்ததும் அது கர்ண குண்டலங்கள் மற்றும் கிரீடத்துடன் தரையில் விழுந்தன. தேவேந்திரனால் விரடா அசுரன் கொல்லப்பட்ட அதே முறையில் சால்வனும் கொல்லப்பட்டான். சால்வன் கொல்லப்பட்டதும் அவனின் படை வீரர்களும் அனுதாபிகளும் ஐயகோ என அரட்டினார்கள். அவர்கள் இவ்வாறு கதறியபோது சொர்க்க உலகத்தில் இருந்து தேவர்கள் கிருஷ்ணன் மீது மலர் மாறி பொழிந்து மத்தளங்களையும் கொம்புகளையும் இசைத்து கிருஷ்ணரின் வெற்றியை கொண்டாடினார்கள். அப்போது சிசுபாலனின் மற்ற நண்பர்கள் ஆன தந்தவக்ரன் போன்றவர்கள் அங்கு தோன்றி சிசுபாலன் வதத்திற்கு வஞ்சம் தீர்த்து கொள்வதற்காக கிருஷ்ணருடன் போர் செய்ய முனைந்தார்கள். தந்தவக்ரன் கிருஷ்ணரின் முன்பு தோன்றிய போது மிகுந்த கோபத்துடன் காணப்பட்டான். பின்பு கிருஷ்ணர் அவர்கள் அனைவரையும் வதம் செய்துவிட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.